நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். நண்பர்களே, அவர் வந்ததுமே ஒரு முக்கியமான ஒப்புதலை கொடுத்து இந்தியாவுக்கு ஒரு குட் நியூஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க ரஷ்யா. இதனால செம்ம குசியில இந்தியா இருக்காங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை அட்ரஸ் பண்ணி பேசி இருக்கிறாரு. இதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டு வருது நண்பர்களே. அதை பத்தியும் அதை தொடர்ந்தே பாத்தீங்க அப்படின்னா உலக நாடுகளே அலற விட்டுருக்காங்க. இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து கிட்டத்தட்ட 10 ஒப்பந்தங்கள் 15 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அப்படின்னும் முக்கியமான திட்டங்கள்லாம் வெளியாயிருக்கு. அதை பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இப்படி பல சுவாரஸ்யமான தகவலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்ப்பீங்க. நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்முடைய வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான 23வது உச்சிநிலை மாநாட்டுக்காக இந்தியாவுக்கு அரசுமுறை பயணமாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இன்றைய தினம் வருகை தந்திருக்கிறார். தன்னுடைய 2 நாள் பயணத்தின் போது அதிபர் புட்டின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் கூட நவம்பர் 5ஆம் தேதி அதாவது நாளைய தினம் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. 2 தலைவர்களும் பரஸ்பர நலன் சார்ந்த வட்டார மற்றும் உலகளாவிய பிரச்சனைகள் குறித்து தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் வர்த்தகம், பொருளியல், சுகாதாரம், கல்வி, கலாச்சாரம், ஊடகம் உள்ளிட்ட துறைகளில் பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதற்கிடையில தான் பிரதமர் மோடி அவர்கள் பற்றி புட்டின் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. அதாவது பிரதமர் மோடி அவர்கள் எந்த ஒரு அழுத்தத்துக்கும் அடிபணியக்கூடியவர் அல்ல அப்படின்னு புட்டின் அவர்கள் ஆணித்தரமாக பேசியிருக்கிறாரு. இதுதான் உலக அளவில் இப்போ பேசும் பொருளாக இருக்கு. இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்குறீங்களா நண்பர்களே? புட்டின் அவர்கள் ஏற்கனவே இந்தியா எந்த ஒரு அழுத்தத்துக்கும் அடிபணியாது, யாருக்கும் அடிபணியாது அப்படின்னு பல முறை சொல்லிட்டாரு. இருந்தாலும் மீண்டும் புட்டின் அவர்கள் இந்தியாவுக்காக இந்தியா விட்டு கொடுக்காமலும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களை விட்டு கொடுக்காமலும் ஆணித்தரமாக பேசியிருக்கிறது உலக நாடுகளை அப்படியே ஸ்தம்பிக்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் தன்னுடைய இந்திய பயணம் குறித்து ஊடக பேட்டியில் சொல்லியிருக்கும் அவர் இந்தியாவுடைய உறுதியான நிலைப்பாட்டை உலகம் கண்டிருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு. மேலும் இந்திய தலைமையை பற்றி நாடு பெருமை கொள்ளுது. பிரதமர் மோடி அவர்கள் அழுத்தத்துக்கு அடிபணியக்கூடியவர் அல்ல. நண்பர் மோடி அவர்களை சந்திக்க பயணம் செய்யறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்திய ரஷ்ய உறவை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கிறதுக்கு நிறைய இருக்கு எங்களுக்குள்ள. இந்தியா மிக குறுகிய காலத்தில் பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கு. 7.7% வளர்ச்சியுடன் வேகமாக வளரும் பொருளியலை கொண்ட ஒரு சிறந்த நாடு. இது பிரதமர் மோடி அவர்கள் தலைமையின் கீழ் ஒரு சாதனை. விண்வெளி ஆய்வு, அணுசக்தி, கப்பல் கட்டுமானம் மற்றும் விமான உற்பத்தி ஆகிய துறைகளில் இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து செயல்படுறாங்க அப்படின்னு புட்டின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய பயணத்துக்கு அப்புறம் ரஷ்யாவுக்கான இந்திய ஏற்றுமதி கணிசமாக அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ரஷ்யாவிலிருந்து இந்தியா பார்த்தீங்கன்னா வருஷந்தோறும் 65 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான பொருட்களை வாங்குறாங்க. அதே நேரத்தில் இந்தியாவிலிருந்து ரஷ்யாவுடைய இறக்குமதி சுமார் 5 பில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கு. ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்ட நிலையில 2 நாடுகளுக்கு இடையிலான ராணுவ ஒத்துழைப்பு கூட்டம் புதுடெல்லியில நடைபெற இருக்கு. இந்திய ரஷ்ய தற்காப்பு அமைச்சர்கள் இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குவர். இந்த கூட்டத்தின் போது 2 நாடுகளுக்கு இடையிலான ராணுவ மற்றும் ராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்கான அம்சங்கள் குறித்து விரிவாக பேசப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. மேலும் தற்காப்பு துறையில 2 நாடுகளுக்கும் இடையிலான பன்முக உறவுகளில் முழு அளவையும் இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் ரஷ்யாவுடைய அமைச்சர் ஆண்ட்ரி செலோசாவும் மதிப்பாய்வு செய்ய இருப்பதாக இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. பரஸ்பர ஆர்வமுள்ள சமகால வட்டார உலகளாவிய பிரச்சனைகள் குறித்தும் 2 தரப்பும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளப்பட இருக்காங்க. இதே வேளையில தான் உலக நாடுகள் இப்போ இந்திய ரஷ்ய ஒப்பந்தங்களை பார்த்து அலற ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. என்னென்ன அஜெண்டா அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க போறோம். ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களுடைய இந்த பயணம் 24-27 மணி நேர இந்திய பயணம் ஒரு சாதாரண ராஜதந்திர பயணம் மட்டுமல்ல, இது 2 நாடுகளுடைய உறவுகளில் அடுத்த தசாப்தத்துக்கான ஒரு செயல் திட்டமாக கருதப்படுது. இந்த பயணம் மிகவும் துல்லியமாக திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னு ராஜதந்திர வட்டாரங்கள் சொல்றாங்க. ஒவ்வொரு நிமிடத்திற்கும் ஒரு நிகழ்ச்சி நிரல், ஒவ்வொரு சந்திப்புக்கும் ஒரு சிறப்பு முக்கியத்துவம் மற்றும் ஒவ்வொரு அறிவிப்புக்கும் ஒரு யுக்தி சமிக்கை இருக்கு. உயர்மட்ட ஆதாரங்களின்படி பார்த்தோம்னா புட்டின் அவர்கள் சில மணி நேரங்களில் 10 அரசாங்கங்களுக்கு இடையிலான ஒப்பந்தங்கள், 15க்கும் மேற்பட்ட பெரிய வணிக புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், 2030 செயல் திட்டம் மற்றும் பல புதிய கூட்டாண்மைகளுக்கு ஒப்புதல் அளிக்கக்கூடிய அரிய பயணங்களில் இதுவும் ஒன்றாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புட்டின் அவர்களுடைய இந்த சக்தி வாய்ந்த பயணம் இந்திய ரஷ்ய உறவுகளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கு செல்லுமா? இந்த பயணத்தில் என்ன நடக்க போகுது? எந்தெந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும்? இந்த பயணத்தை இவ்வளவு சிறப்பானதாக மாற்றுவது எது அப்படிங்கிறது உள்ளிட்ட 5 முக்கியமான விஷயங்களை தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் இன்னைக்கு இந்தியா வந்திருக்கிறார் இல்லையா? இவர் வந்த உடனேயே கட்டுப்படுத்தப்பட்ட சந்திப்பு அப்படின்னு மட்டுமே கூறப்படும் ஒரு கூட்டத்தில் நேரடியாக பங்கேற்பார். இந்த சந்திப்பில் 3 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள்.
அதாவது பிரதிநிதிகள் யாரும் இல்லை, கேமராக்கள் இல்லை, மூடிய அறை பேச்சுவார்த்தை மட்டும்தான். ஆதாரங்களின்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த கூட்டத்தில் தான் கொள்கை முடிவு வந்து செய்யப்படும் அப்படின்னும் இந்த பயணத்துடைய மிக முக்கியமான தருணங்களில் ஒன்றாக இந்த சந்திப்பு வந்து கருதப்படுது. அதுக்கப்புறமா பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய அதிகாரப்பூர்வ இல்லமான லோக் கல்யாண் மார்க்ல புட்டினுக்கு தனிப்பட்ட இரவு விருந்து அளிப்பார். இது வந்து இரு தலைவர்களுடைய பேச்சுவார்த்தை முற்றிலும் தனிப்பட்ட மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கும் அப்படிங்கிறத காட்டும் ஒரு சமிக்கையாகும். ரெண்டாவது, அடுத்த நாள் காலையில் புட்டின் அவர்களுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் மரியாதை அணிவகுப்பு நடக்கும். அதுக்கப்புறமா அவர் ராஜ்காட் சென்று மகாத்மா காந்திக்கு அஞ்சலி செலுத்துவார். ராஜதந்திரத்தில் இந்த நிகழ்வுகள் வெறும் சம்பிரதாயமாக கருதப்படுறதில்ல, இது பெரும்பாலும் செய்தி அனுப்பும் ராஜதந்திரம் அப்படின்னு அழைக்கப்படுது. இங்கே வந்து குறியீட்டு நிகழ்வுகள் உறவுகளின் ஆழத்தையும் மரியாதையையும் குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவதா பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஹவுஸ் இந்த பயணத்தின் மைய இடமாக இருக்க போகுது. இங்கே வந்து 3 கட்டங்கள் வந்து இருக்கும். அதாவது சிறிய கூட்டம், தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு இடையே மட்டும். ரெண்டாவது வந்து விரிவான கூட்டம், முழு பிரதிநிதிகள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது வந்து பெரிய பொருளாதார முடிவுகளுடைய அறிவிப்பு. இங்கே தான் பல ஒப்பந்தங்களும் ஆவணங்களும் கையெழுத்திடப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே பொருளாதார ஒத்துழைப்பு செயல் திட்டம் 2030. அது சுமார் 10 அரசாங்கங்களுக்கு இடையிலான ஒப்பந்தங்கள் அவற்றில் அடங்குபவை. அதே போல அடுத்ததா இந்திய மற்றும் ரஷ்ய குடிமக்களுடைய பரஸ்பர வேலைவாய்ப்பு குறித்த ஒப்பந்தம். அதுக்கு அடுத்ததா சட்டவிரோத குடியேற்றத்தை கையாளுவதற்கான கட்டமைப்பு. அடுத்தது வந்து திரவ ராக்கெட் இன்ஜின் உற்பத்தியில பெரிய புரிந்துணர்வு ஒப்பந்தம். கடைசியா பாத்தீங்கன்னா வணிகத்துறையில 15க்கும் மேற்பட்ட வணிக புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். இந்த கூட்டத்துக்கு அப்புறம் பிரதமர் மோடியால புட்டின் அவர்களுக்கு மரியாதை நிமித்தமாக ஒரு அதிகாரப்பூர்வ மதிய உணவு அல்லது விருந்து ஏற்பாடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது என்ன அப்படின்னா இந்த பயணத்துடைய மிகவும் சுவாரஸ்யமான அம்சம் ரஷ்ய இந்தியாவின் பிக்கெட் அலையன்ஸில் இணைவது. இது பிரதமர் மோடி அவர்களுடைய உலகளாவிய திட்டமாகவும் இதுல புலி, சிங்கம், சிறுத்தை போன்ற பெரிய பூனை இனங்களை பாதுகாக்க சர்வதேச பிக்கெட் அலையன்ஸை உருவாக்க இந்தியா உலகுக்கு முன்மொழிஞ்சாங்க. இப்போது ரஷ்யா அதில் ஒரு பகுதியாக மாற இருக்காங்க. இது ஒரு பெரிய ராஜதந்திர வெற்றியாக கருதப்படுது. அடுத்த அஞ்சாவதா பாத்தீங்க அப்படின்னா இந்த பயணத்தின் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா புட்டினுடன் வரும் பிரதிநிதிகள் குழு மிகவும் சக்தி வாய்ந்தது. என்னென்னு பாத்தீங்கன்னா 9 ரஷ்ய கேபினட் அமைச்சர்கள், மத்திய வங்கி ஆளுநர் ரோஸ்நெஃப்ட், ரோஸ்கோஸ்மோஸ், ரோசாடோம், செர்பேங்க், விடிபி, ருசல் மற்றும் பல ஒழுங்குமுறை அமைப்புகளுடைய தலைவர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லணும். இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் லாவ்ரோவ் இந்த பயணத்துல வரல. ஆனாலும் அவருடைய துணை அமைச்சர் ஆண்ட்ரோ ருட்டோன்கோ கூட இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வளவு பெரிய பிரதிநிதிகள் குழு ஒரே ஒரு செய்தியை மட்டுமே தருகிறது அப்படின்னு வல்லுநர்கள் நம்புறாங்க. அதாவது ரஷ்யா இந்தியாவுடன் புதிய பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப முனைகளில் வேகமாக முன்னேற விரும்புறாங்க. அதே போல புட்டின் அவர்கள் வெள்ளிக்கிழமை மாலை மாஸ்கோவுக்கு திரும்புறாரு. அதாவது 24-27 மணி நேரம் இந்த பயணம் குறியதாக இருந்தாலும் அதன் தீவிரம், சந்திப்புகளின் தரம் மற்றும் முடிவுகளுடைய ஆழம் ஆகியவை வந்து இதை மிகவும் முக்கியமானதாக ஆக்குது அப்படின்னும் இந்த பயணம் எதிர்கால இந்திய ரஷ்ய உறவுகளுடைய வரைபடத்தை உருவாக்கும் அப்படின்னு ஆய்வாளர்கள் வந்து சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இந்த பயணத்துல 2 நாடுகள் மத்தியில சுமார் 25 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அப்படின்னு சொல்லப்படும் நிலையில தான் உலக நாடுகளுடைய கவனம் இப்போது இந்தியா பக்கம் திரும்பி இருக்கு. அதுவும் இந்த 25 ஒப்பந்தங்கள்ல முக்கியமானது மருந்து, விவசாயம், விவசாய பொருட்கள், உரங்கள், இயந்திர பொருட்கள், ஐடி துறைகள் அப்படின்னு பலவும் எதிர்பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம இந்தியாவும் ரஷ்யாவும் நீண்ட காலமாக இணைந்து செயல்படும் அணுசக்தி, விண்வெளி துறைகளிலையும் புதிய முதலீடுகள், கூட்டணி முயற்சிகளை செயல்படுத்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக இந்தியாவுடைய எனர்ஜி தேவையை தீர்க்க ரஷ்யா இந்தியாவில் சிறு அணு உலைகளை அமைக்கும் திட்டத்தை செயல்படுத்தலாம். இந்திய அரசும் நீண்ட காலமாக இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு வருது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அது சரிடா, அப்படி ரஷ்யா என்ன ஒப்புதல் கொடுத்துச்சு, இதனால இந்தியா என்ன குசியில் இருக்கு, விஷயத்துக்கு வா அப்படின்னு உங்களுக்குலாம் தோணும். நீ போட்டிருக்கிற தம்ப்நெயில்ல சொன்ன விஷயத்தை என்ன சொல்லலை அப்படின்னு உங்களுக்கு தோணும். வாங்க நண்பர்களே, அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அதாவது 2 நாடுகளுக்கு இடையிலான ராணுவ தளங்களை பயன்படுத்திக் கொள்ளும் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்துக்கு ரஷ்யாவுடைய நாடாளுமன்றம் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ரெலோஸ் அப்படின்னு பெயரிடப்பட்ட ராணுவ தளங்களை பரஸ்பரம் பயன்படுத்திக் கொள்ளும் ஒப்பந்தம் கடந்த பிப்ரவரி 18ஆம் தேதி கையெழுத்தாச்சு. இந்த ஒப்பந்தம் தொடர்பான ஒப்புதலுக்காக கடந்த வாரமே ரஷ்ய பிரதமர் மிக்கைல் மிஷேஷியுடன் ரஷ்ய நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சிருந்தாரு. ரெலோஸ் ஒப்பந்தத்தின்படி 2 நாடுகளுடைய ராணுவ படைகளும் ராணுவ தளங்கள், துறைமுகங்கள் மற்றும் வான்வெளியை எந்தவித தடையுமின்றி பயன்படுத்திக் கொள்ள முடியும். கூட்டு பயிற்சிகள், மனிதாபிமான உதவிகள், பேரிடர் நிவாரண பணிகள் போன்ற சூழல்களில் இந்த அமைப்பு முறை வந்து பயன்படுத்தப்படும். இந்த நிலையில் தான் புட்டின் அவர்களும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் சர்வதேச அளவில் கவனிக்கப்படும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. மேலும் யுக்ரைன் போர் தொடங்கிய 2022 முதல் மோடி அவர்களுக்கும் புட்டின் அவர்களுக்கும் இடையே தொடர் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. 2022லேருந்து 24 காலகட்டத்தில் 11 முறையும் இந்த ஆண்டில் 5 முறையும் அப்படின்னு மொத்தம் 16 முறை 2 நாடுகளுடைய தலைவர்களும் பேசியிருக்காங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. நம்மளுடைய வீடியோ பப்ளிஷ் ஆகும்போது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பாரு. அந்த செய்திகள்லாம் வந்த உடனே உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம்.
இப்போ நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.